ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ஜஸ்ட் லைஃப் அப்லோட். ஹாஸ்பிட்டல்ல இருந்து டெலிவரி ஆகிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா எங்கள் ஃபேமிலியில் ஒரு ட்ரெடிஷன் இருக்குது. அதுதான் தீட்டு கழிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாளில் என்னையும் பாப்பாவையும் தலைக்கு குளிக்க வைப்பாங்க. வாங்க இன்னைக்கு அந்த நாளில் என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்றது இந்த vlogல பார்க்கலாம். ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஃபேமிலியில் சின்னதாக ஒரு வெல்கம் ரிச்சுவல்ஸ் பண்ணாங்க. லைக் எங்களை சுற்றி போட்டுட்டு உள்ளே வந்ததுக்கப்புறம் கசின்ஸ் அண்ட் கிட்ஸ் எல்லாமே வந்து பேபிக்கும் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ கொஞ்ச நேரம் அவங்க கூட டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். அவ்வளோ டேஸ் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண இந்த டைம் வந்து ஃபேமிலியோடு இருக்கிறது வந்து ரொம்ப ஹாப்பியாக நல்லா இருந்தது. பாப்பாவை ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு கொண்டுட்டு வர அந்த மொமெண்ட் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் எமோஷனாகவே இருந்தது. லைக் கொஞ்சம் பயம், கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட், கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே மிக்ஸ் ஆகி ஒரு டிஃப்ரெண்ட் எமோஷன்னே வந்து சொல்லலாம். தீட்டு கழிக்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னா, எங்கள் ஃபேமிலியில் எங்கள் சைடில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணி அந்த நாள் வந்து தீட்டு கழிப்பாங்க. லைக் அது வந்து ஹாட் நம்பர்ஸில் இருக்கும், 7th டே 9th டே அந்த மாதிரி. ஸோ அப்போ வந்து அம்மாவையும் குழந்தையும் வந்து தலைக்கு குளிக்க வச்சுட்டு அவங்களுக்கு வந்து இப்போ எனக்கு வந்து கோழி அடித்து குழம்பு வச்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் நாட்டுக்கோழி குழம்பு வந்து கொடுப்பாங்க. இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது ஒரு நான்வெஜ் வந்து அந்த டேயில் வந்து கொடுப்பாங்க. ஸோ இதுதான் எங்கள் சைட் ட்ரெடிஷனாக இருக்கும். எனக்கு பண்ண அன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் வந்து நாட்டுக்கோழி வந்து வாங்க முடியல, லைக் கிடைக்கல. அதனால் வந்து எனக்கு ஆட்டுக்கால் சூப் வச்சு கொடுத்தாங்க. ஸோ தலைக்கு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த நான்வெஜ் வந்து நம்ம வந்து சாப்பிடணும் அப்படின்னாங்க. இது என்னென்னா லைக் ஒரு பிலீஃப் என்னென்னா, நம்ம ரொம்ப டயர்டாக வீக்காக இருப்போம் டெலிவரிக்கு அப்புறம். ஸோ அதுக்காக நம்மளுக்கு பூஸ்டப் பண்ணுற மாதிரி வந்து இது வந்து பண்ணுவாங்க. அண்ட் இது வந்து காலங்காலமாக வந்து தமிழியன்ஸ் பண்ணுறது தான். ஸோ என் ஃபேமிலியும் இது வந்து இந்த விதமாக வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு ஃபேமிலியில் ஒரு டிஃப்ரெண்ட் வந்து கஸ்டம்ஸ் இருக்கும். என் ஃபேமிலியில் இப்படி தான் நாங்கள் வந்து பண்ணுவோம். ஃபஸ்ட்டு என்ன வந்து ஏர் வாஷ் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ நான் ஏர் வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா வந்து எனக்கு வந்து சாம்பிராணி வந்து போட்டாங்க. பேசிக்காகவே நம்ம வந்து டெலிவரிக்கு அப்புறம் நம்ம பாடி வந்து ரொம்ப வீக்காக இருக்கும். நம்மளால் ஈஸியாக எல்லா ஒர்க்ஸும் பண்ண முடியாது. அதனால் கண்டிப்பாக எல்டர்ஸோட சப்போர்ட் வச்சு தான் நம்ம எல்லாத்தையும் பண்ணணும். அண்ட் அதனால வந்து எனக்கு வந்து சித்தி வந்து எனக்கு வந்து தலைக்கு வந்து சாம்பிராணி வந்து போட்டுட்டு இருந்தாங்க. சாம்பிராணி எதுக்காக போடுறாங்க அப்படின்னா, நம்மளுக்கு தலையில் இருக்க ஈரம் வந்து சீக்கிரமாக காஞ்சிரும். ப்ளஸ் பேபிக்கும் வந்து கோல்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னா சாம்பிராணி நம்ம போடும்போது நம்மளோட ஏர் வந்து நல்லாவே வந்து ட்ரை ஆகிடும். அண்ட் அதுவும் இல்லாமல் இதோட பிலீஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாம்பிராணி போடும்போது
நம்மளுக்கு தலை ஈரம் வந்து சீக்கிரமாக காஞ்சிடுறதுனால ஜன்னி வந்து வைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. தலைக்கு குளிச்சா நம்ம வந்து டெலிவரி ஆனதுக்கப்புறம் தலைக்கு குளிச்சோம் அப்படின்னா தலை ஈரமாக இருக்கக்கூடாது. சப்போஸ் ஈரமாக இருந்ததுன்னா ஜன்னி வைக்கும் அண்ட் குழந்தைக்குமே கோல்டு வரும் அப்படின்வாங்க. அதனால வந்து இந்த ரிச்சுவல்ஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு பண்ணிவிட்டு பாப்பாக்குமே இது வந்து பண்ணுவாங்க. இதனால வந்து ஏர் வந்து நல்லாவே வந்து நம்மளுக்கு வந்து ட்ரை ஆகிடும். ஸோ இது ஒரு நல்ல பெனிஃபிஷியல் தான். கண்டிப்பாக இதை வந்து நீங்களுமே வந்து ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலியில் இந்த மாதிரி ரிச்சுவல்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாப்பாவுக்கு வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பாத். அவள் பிறந்ததுக்கப்புறமா வந்து ஹாஸ்பிட்டலில் ஒரு வாட்டி அவளை வந்து குளிப்பாட்டினாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் அவளை வந்து குளிப்பாட்டின மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. வீட்டுக்கு வந்து தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து குளிக்கிறா. இந்த பாப்பாவுக்கு வந்து வீட்டுக்கு வந்து தான் அவன் ஃபர்ஸ்ட் டைமே குளிக்கிறா. அண்ட் டேரெக்டாக வந்து தலைக்கு குளிக்க வச்சிட்டோம். அவளுக்கு வந்து லைட்டாக வந்து கண் எல்லாமே வந்து எல்லோவிஷாக இருந்தது. லைட்டாக அவளுக்கு வந்து கண் எல்லாமே எல்லோவிஷாக தான் இருந்தது. பாடி ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக நாங்கள் வந்து தலைக்கு வந்து அவளை வந்து குளிக்க வச்சிட்டோம். கொஞ்சம் நர்வஸாக தான் இருந்தது. எப்படி குளிக்க போகிறா, அழுவாளா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. யூஸ்வலாக எல்லா குழந்தைங்களும் அழுவாங்க தான். மற்றவங்க குழந்தைங்கள பார்க்குறது அது நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம குழந்தைன்னும் போது அது நம்மளுக்கு ரொம்பவே வந்து எமோஷ்னலாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் எனக்குமே இருந்தது. அவள் நல்லாவே தூக்கத்திலே இருந்தா குளிக்கும்போது. அதனால வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் ரொம்பலாம் அழுகலை, நல்லாவே குளிச்சுட்டா. பாப்பா நல்லா குளிச்சு ஃப்ரெஷ்ஷன் அப்லாம் ஆயிட்டா. அவளை பார்க்கும் போதே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருந்தது. நான் வந்து அவளுக்கு வந்து எல்லாமே வந்து செவாமெட்டோட ப்ராடக்ட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். அது ப்ராடக்ட் வந்து நல்லாவே இருக்குது. லைக் நான் பாடி வாஷு, அதுக்கப்புறமா வந்து சோப்பு, அதுக்கப்புறம் பாடி லோஷன், ஃபேஸ் லோஷன், ஃபேஸ் க்ரீம், ஆயில், பாத் ஆயில் எல்லாமே வந்து நான் வந்து செவாமெட் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் வந்து லைக் சித்தி வந்து பாப்பாவை குளிப்பாட்டுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆயில் மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து குளிப்பாட்டினாங்க. ஆயில் மசாஜ் கொடுக்கும்போது குழந்தைங்களுக்குமே வந்து நல்லாயிருக்கும். அவங்களோட பாடி பெயின்லாம் போகும். அண்டு நம்ம ட்ரெடிஷ்னல் வேல வந்து என்னது சரியில்லாததெல்லாம் வந்து பிடிச்சி விடணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அது எல்லாமே அந்த ப்ராசஸில் வந்து பண்ணுறாங்க. அண்டு தலைக்குமே எண்ணெய் வச்சுட்டு நான் வந்து அவளுக்கு வந்து ஏர் வாஷ் வந்து பண்ணி விட்டாச்சு. ப்ரெக்னன்சி, டெலிவரி, ஹாஸ்பிட்டல் ஸ்டே அப்படின்னு சொல்லி எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்போ ஃபேமிலி கூட வீட்டுக்கு வந்தாச்சு பாப்பாவையும் கூட்டிகிட்டு. இந்த மொமெண்ட் ரொம்பவே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வந்து பின்னாடி ஒரு மெமரியாக எடுத்து பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ப்ரெக்னன்சி தான் கஷ்டம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். ப்ரெக்னன்சி ஆக்சுவலி கஷ்டம் இல்லை. இப்போ தான் வந்து போஸ்ட்மார்ட்டம் தான் வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அண்டு பேபி நான் என்ன நினச்சேன்னா ப்ரெக்னன்சி முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ரீயாக தூங்கலாம், நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சேன். ஆனால் சி செக்ஷன் பண்ணதுனால இது ஒரு ட்ராஜடி மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. தூங்குறது கஷ்டம், உட்கார்றது கஷ்டம், தும்புறது கஷ்டம், இருமுறது கஷ்டன்ற மாதிரி எல்லாமே கஷ்டமாக தான் இருந்தது. ஒரு வழியாக வந்து ஒரு ஃபியூ டேஸ் ஆனதுனால கொஞ்சம் கொஞ்சம் நான் எல்லாமே வந்து கற்றுட்டு வந்துட்டுருக்கேன். இது மாதிரி ஃபேமிலி ட்ரெடிஷன்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது ரொம்பவே எமோஷ்னலாக இருக்குது. பேபி வந்ததுக்கப்புறம் லைஃபே அப்படியே வந்து மாறிடுச்சு. இந்த மெமரிஸ் எல்லாம் ஃப்யூச்சரில் பார்க்கும்போது ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி உங்கள் ஃபேமிலியில் என்ன போஸ்ட்மார்ட்டம் ட்ரெடிஷன் ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி மதர்ஹுட் ரிலேட்டட் வீடியோக்கு என் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் see you on the next video. Ta-da!